அந்த ரவுடிங் கிட்ட போயிட்டு மாறன் செம்மையாக அடி கொடுத்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு அவரும் வந்து ஒரு மாதிரி அடி வாங்குற மாதிரி ஆகிட்டாரு. அப்புறம் அவனை சமாளிக்கிறதுக்காக இந்தாடா இந்த துப்பாக்கி வச்சு அவனை ஷூட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு விஜி வந்து ரவுடிங் கிட்ட துப்பாக்கியை கொடுக்குறாங்க. அந்த ரவுடி அந்த துப்பாக்கியை வாங்கி மேலே ஒரு வாட்டி சுடுறதை கேட்ட உடனே வீரா போயிட்டு இருந்தவங்க ஓடி வராங்க உள்ளே. கரெக்டாக மாறனை சுடுறதுக்கு வந்தவொடனே ஓடி வந்து அவங்க முன்னாடி நின்றுடுறாங்க. அவங்க மேலே குண்டு பாய்ஞ்சிட்டு அப்படியே விழுதுறாங்க. வீரா வீரான்னு கத்துறாரு. அப்புறம் அவருக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. மாறன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, வீரா அப்படியே இருக்காங்க. ஐயோ வீரா எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, என் வீராக்கு என்னாச்சு, வீரா எழுந்து வாடி வாடின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறாரு. மாறன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நல்ல பொண்ணாச்சு, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடா, நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, அவள் நல்லபடியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வள்ளி சொல்லி அழுதுட்ருக்காங்க. எல்லோரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, கண்மணிக்கு ஏதாவது வாங்கி கொடுறா போடா, உங்கள் அத்தையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ராகவன் கிட்டே சொல்கிறாங்க ராமச்சந்திரன். அப்புறம் அத்தையும் கண்மணியும் கூட்டிகிட்டு ராகவன் ஒரு பக்கம் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் பிருந்தாவும் போயிட்டாங்க. ராமச்சந்திரனுக்கு ஏதோ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீராவை பார்த்து கண்ணாடியில் பார்த்து அழுதுட்ருக்காங்க. அவள் எவ்வளோ சொன்னாட்ட உண்மையை சொல்லி நான் தான் உண்மையை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி, நான் தான் பாவம் பண்ணிட்டேன், நேற்று கூட கேட்டா, நேற்று ராத்திரி கூட நான் அம்மா மேலே பொய் சத்தியம் பட்டேன், எப்போவுமே பண்ணாதவன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சோம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னோட சூழ்நிலைனாலும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடா, அவங்க குடும்பத்துக்கு அவள் தான் முக்கியன்றது அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம குடும்பத்துக்காக வந்து இவ்வளோ தூரம் உழைச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. உண்மையிலேயே அந்த பொண்ணு மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக ஒரு விரும்பி வந்துடுவா, நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இங்கே விஜி வந்திருக்காங்க. இதில் விடவே கூடாது, நம்மளை எந்த அளவுக்கு பழி வாங்கினாங்கன்னா அவள் வந்துட்டு திரும்பி வந்துட்டு வீட்டுக்கு வரவே கூடாது, பணமாக தான் வரணும்னு சொல்லிட்டு, என்னடி பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, ஆள் செட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஆளுங்கக்கிட்ட பணம் கொடுத்து, நீ போயிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டால் பிடிங்கிட்டு வந்துடு, அவள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆள் செட் பண்ணிடுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு நர்ஸ் வேஷத்தில் வந்துட்டு வரான் ஜென்ஸு. அப்படி வந்துட்டே இருக்கும்போது மாஸ்க் கீழே விழுந்துட்டு கரெக்டாக எதிர்க்க கார்த்திக்கும் பிருந்தா வராங்க. அந்த மாஸ்க் எடுத்து அவர் மாட்ட போகும்போது மீஸ் இருக்கிறத பார்த்துட்டாரு கார்த்திக். டவுட் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இல்லைங்க சிஸ்டர், எங்கே போறீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி வீரான்றவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மாஸ்க் கட்டுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி மாஸ்க்கெல்லாம் கட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கட்டுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, கட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பிடிச்சி இழுத்து கார்த்திக் இது பண்ண ஜென்ஸுன்றது தெரிய வருது. அப்புறமா ஓடி போய் அடிக்கிறதுக்கு தொத்திட்டு பிடிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு கார்த்திக். ஆனால் வந்துட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜி தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு விஜியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே தள்ளுறாரு கார்த்திக். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் நல்லாவே இருக்காது, நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை எடுத்துக்கிறாரு. சிரஞ்சில் எடுத்து அவங்கள நிற்க வச்சு அப்படியே ஊசி போட்டுடுறாங்க. வேணாம் மச்சான்னு காட்டுறேன். ஊசி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, எதுக்காக கார்த்திக் இப்படி பண்ணாருன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.